உண்மையாக நேசிப்பவர்களுக்கு வளர்க்கும் சக்தி இல்லை. உங்கள் விருப்பப்படி பேசுவதற்கு முன் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். நாம் பேசிய வார்த்தைகள் நமக்கு நினைவில் இருக்காது, ஆனால் கேட்டவர்களுக்கு அது என்றென்றும் நினைவில் இருக்கும். எவ்வளவு கோபமாக இருந்தாலும் பிறரை புண்படுத்தும் வகையில் பேசாமல் இருப்பது நமது ஞானத்தின் சான்று. சிலர் உங்களை வீழ்த்த கடுமையாக முயற்சிப்பார்கள், அவர்களும் மிதிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் துளிர்விடும் விதை என்று அவர்களுக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மதிக்காத உறவுகளை உருவாக்காதீர்கள். உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் பத்திரங்களை விட்டுவிடாதீர்கள். எல்லோருடனும் பழகுங்கள். எல்லோரையும் போல சிரித்து கொண்டே இரு. மேலும் அவை அனைத்தும் என நினைக்காதே. எல்லாம் என்னுடையது என்று நினைக்காதே. ஒரு மனிதனின் நடிப்பு காதல் விஷயத்தை விட ஆபத்தானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எந்த வேலைக்கும் பணம் தேவைப்படும் போது வெட்கப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வெட்கப்பட்டால் மற்றவர்கள் அதை கேட்பார்கள். மேலும் உங்களுக்கு தெரியாத ஒன்றை கேட்க நீங்கள் வெட்கப்பட்டால் நீங்கள் எப்பொழுதும் இருக்கும் இடத்திலேயே இருப்பீர்கள். கஷ்டங்களை எதிர்கொள்ளும் தைரியமும் வலியை தாங்கும் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த சமுதாயத்தில் மிகவும் விலை உயர்ந்த பொருள் நம்பிக்கை. இது சம்பாதிக்க பல ஆண்டுகளாகும், தொலைந்து போக ஒரு கணம் மட்டுமே ஆகும். வாழ்க்கை என்பது உட்கார்ந்து அழுவது அல்ல, கற்றுக்கொள்வது. கல்லால் அடித்தால் கண்ணாடி உடைந்துவிடும். கடுமையான வார்த்தைகளால் இதயத்தை உடைக்கும். அமிர்தத்தை ஊற்றினாலும் இரண்டையும் இணைக்க முடியாது. அது இணைக்கப்பட்டாலும் அது பாதுகாக்கப்படும் வரை எந்த பத்திரமும் மதிப்புமிக்கதாக இருக்காது. கஷ்டங்கள் வரும்போது கண்ணீர் வரக்கூடாது, எண்ணங்கள் வர வேண்டும். அந்த சிரமத்தை சமாளிக்க தைரியம் வேண்டும். நாளைய ஒளியை காண நாளைய இருளை நாம் தாங்க வேண்டும். இன்பத்தை அடைய இன்றைய வழியை தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கும் வரை பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. பிரச்சனையை எப்படியாவது தீர்த்திவிட வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் மனம் தீர்வை நோக்கி சிந்திக்கிறது. எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் மட்டும் கற்றுக்கொண்டால் எப்படி இருக்க வேண்டும் என்று சமூகம் நமக்கு சொல்கிறது. ஒருவர் ஆளுமையால் ஈர்க்கப்பட வேண்டும், ஆனால் அழகால் அல்ல. ஏனென்றால் அழகு என்றென்றும் நிலைக்காது. ஒரு சிறந்த ஆளுமை நித்தியமானது. பாம்பு கண்ணில் இரத்தம் வரும்போது தன் முட்டையை உண்பது போல பணத்தில் கர்வம் கொண்டவன் தன் சொந்த மக்களை ஒதுக்கி வைக்கிறான். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அதன் மதிப்பு தெரியும். ஒரு நபர் அதன் மதிப்பை இழக்கும்போது அதை அறிவோம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது 10 நாட்கள் கூட 10 நிமிடங்களில் கடந்துவிடும். சோகமாக இருக்கும்போது 10 கணங்கள் 10 யுகங்கள் போல கடந்து போகும். அதனால் முடிந்தவரை மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கை என்பது பிறப்பால் பூந்தோட்டம் அல்ல, அழகிய பூந்தோட்டமாக மாற்ற வேண்டும். கேட்பவர்களுக்கு தானம் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவமதிக்காதே. நாளை நம் நிலைமை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நாம் விரும்பும் பந்தத்தை விட நம்மை தேடும் பந்தம் மிக பெரியது. பேசிய வார்த்தை, அன்பு, காலம், தவறிவிட்ட வாய்ப்பு, இந்த 4 பேரும் திரும்பி வரமாட்டார்கள். நட்பு என்பது நாம் விரும்புவது அல்ல. இது பிச்சை எடுப்பதன் மூலம் வரவில்லை, ஆனால் தூய நம்பிக்கையுடன் முதல் தொடர்பு மூலம் உருவாகிறது. அப்பொழுது 2 மறக்க முடியாத விஷயங்கள் தெரிந்தன. 1 வாழ்நாள் நண்பர்கள் மற்றும் 2 வாழ்நாள் பாடங்கள். சொல்பவன் சேர்பவன், ஆதரிக்காதவன் கேட்பவன் மதிப்பதில்லை. யாரும் யாரையும் எதுவும் செய்வது போல் நடிக்கவில்லை. நம் அன்புக்குரியவர்கள் கோபமான வார்த்தை சொன்னதால் அவசரப்பட்டு நிறுத்த வேண்டாம். ஏனென்றால் அன்பானவர் காட்டும் சிறிதளவு கோபத்திலும் மலையளவு காதல் அடங்கியிருக்கிறது. தோற்றால் வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். ஏமாற்றினால் கவனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வியை தாங்கிக் கொள்ள தெரிந்தவன் வெற்றியை தக்க வைத்து கொள்ள தெரிந்தவனை விட பெரியவன். வெற்றி பெற்றால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் தோற்றால் உங்கள் பதிலை யாரும் கேட்க மாட்டார்கள். முட்டாளுடன் வாக்குவாதம் செய்வது கொதிக்கும் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றுவது போன்றது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட பானையில் செல்லாது. முட்டாள்தனத்துடன் எந்த வாதமும் பயனில்லை. திருமணத்திற்கு பிறகு பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்களின் விதிகள் உள்ளன. அந்நிய ஆண்களுடன் நெருங்கிய உறவு கொள்ளாதீர்கள். முக்கிய முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். வயதில் பெரியவர்களை மதிக்க வேண்டும். திருமணத்திற்கு பிறகு பூஜைகள், திருவிழாக்கள் போன்ற மரபுகளை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப நிதியின் பொறுமை முழுமையும் இருக்க வேண்டும். கடலில் அலையும் நடுத்தர மக்களின் கனவுகளும் ஒன்றே கரையை அடைந்தவுடன் திரும்பி செல்கின்றன.
நீங்கள் நேசிப்பவர்களை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை என்றால் ஒரு நாள் தெரிந்து கொள்வீர்கள் இருக்கும் வைரத்தை விற்று வண்ண கற்களை தேடுகிறோம் என்று. நம்மை புரிந்து கொள்பவர்களுக்கும் நம் தோற்றத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பணத்தின் மீது நம்பிக்கை வளரும்போது ஆரோக்கியம், உறவுகள், அன்பு, பாசம் ஆகியவை இழக்கப்படுகின்றன. ஒரு நல்ல ஆளுமை என்பது எரியும் விளக்கை போன்றது. ஏனென்றால் அது குடிசையில் இருந்தாலும் சரி, கட்டிடமாக இருந்தாலும் சரி, விளக்கு ஒரே ஒளியை கொடுக்கும். உடைகளில் நிறம் முக்கியமில்லை, வசதி முக்கியமில்லை, உடைகளில் குணம் முக்கியமில்லை. தொடர்ந்து உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் ஒரு சிற்பி ஆகுவீர்கள், இல்லையெனில் நீங்கள் ஒரு சிற்பியாக மாறுவீர்கள். காட்டில் வளர்ந்தாலும் ராமன் கெட்டுப்போவதில்லை. கற்பகத்தில் வளர்ந்த பிறகும் ராவணன் முன்னேற்றம் அடையவில்லை. ஆளுமை என்பது சொத்து, தளம் அல்ல, சிந்தனையில், நடைமுறையில் மட்டுமே. வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதனுக்கு யாரும் துணையாக இருக்க முடியாது. அப்படி நினைப்பது ஒரு மாயை. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய உண்மையான துணை அவனது இதயத்தின் தைரியத்தை தவிர வேறில்லை. ஏதாவது நல்லதல்ல என்று தெரிந்தால் அதை செய்வதை நிறுத்துங்கள். அது உண்மையல்ல என்று தெரிந்தால் சொல்வதை நிறுத்துங்கள். அதை பிடிப்பது போல் எளிதானது அல்ல, அது வெளியானதும் சமாளிப்பது. ஒரு வார்த்தை பயங்கரமான மௌனத்தை உடைக்கிறது. ஒரு சிறிய புன்னகை எல்லையற்ற சோகத்தை கொல்லும். மன அமைதி இல்லாத வாழ்க்கை மரணத்தை விட வலிக்கிறது. மரணம் வந்தால் ஒரு முறை இறக்கிறோம், ஆனால் மனதின் வலி ஒவ்வொரு நொடியையும் கொன்று விடுகிறது. விளக்குவது என்றால் கொஞ்சம் தெரிந்து கொள்வது, ஆனால் விமர்சிப்பது என்பது முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் மன அமைதியுடன் வாழ விரும்பினால் மற்றவர்களை கட்டாயப்படுத்த முயற்சிக்காதீர்கள். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் காலில் எதுவும் சிக்காமல் இருக்க காலில் செருப்பு போடுகிறோம், ஆனால் சாலை முழுவதும் கார்பெட் போடுவதில்லை. நடிப்பு உறவுகள் எப்பொழுதும் இனிமையாகவும் இருக்கும். உண்மையான உறவுகள் எப்பொழுதும் கடினமாகவும் இருக்கும். இது அனைவரும் அறிந்த உண்மை. இருந்தாலும் நடிப்பை எப்பொழுதும் நம்புகிறோம். அடிபட்ட கல் சிலையாகிறது, ஆனால் ஒரு சுத்தியல் இன்னும் சுத்தியல்தான். அடிபட்டவர்கள் வலியின் மதிப்பை அறிந்தவர்கள், பெரியவர்கள். அடிபட்டவர்கள் எப்பொழுதும் இருந்த இடத்திலேயே இருக்கிறார்கள். வாழ கடினமாக உழைத்தால் நீங்கள் எதையாவது சாதிப்பீர்கள், ஆனால் துன்பமில்லாமல் வாழ நினைத்தால் எதையும் அடைய முடியாது. தவறுகளை பிடிப்பது உறவுகளை மேம்படுத்தாது, ஆனால் நாம் பரந்த அளவில் சிந்திக்கும் போது மற்றவரின் தவறுகள் சிறியதாக தோன்றும். அன்பின் உறவில் எதுவும் கடினமாக தெரியவில்லை. நீங்கள் யாரை அதிகம் நம்புகிறீர்களோ அவர்களே உங்கள் வலிக்கு முதல் காரணம். இருளில் நின்றால் நிழல் கூட வராது. வழியில் நின்றால் உங்கள் சொந்த எண்ணங்கள் கூட உதவாது. உங்கள் மனதை தெளிவாக வைத்து கொண்டு முன்னேற வேண்டும். உங்கள் நிலை நன்றாக இருக்கும் வரை, உங்கள் உடல் ஒத்துழைக்கும் வரை நன்றாக பார்த்து கொள்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.